Montessori math curriculumல நம்ம கிட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ நம்பர் ராட்ஸ். யூஸ்வலாக இந்த ரெட் அண்ட் ப்ளூ நம்பர் ராட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்லேயே இப்படி டிஐஒய் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜாய்ஃபுல் பேரண்டிங். இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து ஒரு 5 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் காட்ட போகிறேன். அண்ட் வீடியோவோட எண்டில் ரெட் அண்ட் ப்ளூ ராட்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து டிஐஒய் பண்ணியிருக்கிற நம்பர் ராட்ஸ். இந்த நம்பர் ராட்ஸ் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டாமினோஸில் பண்ணியிருக்கேன். இது வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இதில் மொத்தம் 4 கலர்ஸ் இருக்கும். அண்ட் நான் வந்து ரெட் அண்ட் ப்ளூ மட்டும் சூஸ் பண்ணி க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் திங் நீங்கள் வந்து உடன் டாமினோஸ்லையும் பண்ணலாம். பட் உடன் டாமினோஸில் நீங்கள் பண்ணும்போது உட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபெவிகால் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உட்டில் வந்து கலரோடு இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து சரியாக ஸ்டிக் ஆகாது. ஸோ நீங்கள் உடன் டாமினஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற கலர் மட்டும் சால்ட் பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக நிற்கும். ஸோ நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே பிளாக்ஸ் வந்து இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெட்டு தான் ஃபஸ்ட் இருக்கணும். ரெட்லேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து பிளாக்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு வந்து வீட்டில் ரெகுலராக இருக்கிற ஐட்டம் நீங்கள் இதே மாதிரியே தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன டைப் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை எந்த மாதிரியான பிளாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் கூட இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணியும் ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வெல்க்ரோ டாட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ வெல்க்ரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது மல்டிபிள் வேஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஒரே மாதிரி தான் பொசிஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பிரித்து வச்சுட்டு ஸ்டோரேஜுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பிரித்து வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ஷேப்ஸ் கூட பண்ண சொல்லி இதிலே ட்ரை பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 ராடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே மினி கிராஃப்ட் ஸ்டிக்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போகாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல். இது வந்து நான் தெர்மாக்கோலில் வந்து டிவைட் பண்ணி 3 டிவைட் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். நார்மல் பெயிண்ட் தான். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு சாம்பிளுக்காக ஒன்று பண்ணேன். நீங்கள் தெர்மாக்கோல் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வித்து வந்து ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வித் சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட் பெயிண்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். பட் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சைடுமே கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆப்ஷன், இப்போ எதுவுமே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, எந்த மெட்டீரியலும் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை. இதை வச்சு கூட நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்போது நார்மல் பேப்பரில் பிரிண்ட் பண்ணாமல் கார்ட் ஸ்டாக்கில் பிரிண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை கார்ட் ஸ்டாக்கில் பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கும் அப்போ தான். இல்லைனா நார்மல் பேப்பரில் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 5 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ மாண்டசரி நம்பர் ராட்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டன் வெர்ஷன் ஆஃப் மாண்டசரி மெட்டீரியல்ஸில் ரெட் அண்ட் ப்ளூ கலருக்கு பதிலாக ரெட் அண்ட் எல்லோ அண்ட் எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் கூட இந்த மெட்டீரியல் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக ரெட் அண்ட் ப்ளூ கலரில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 2 காம்பினேஷன்ஸ் விடவும் ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் வந்து கிட்ஸு கிட்ட ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணதுனால ஃபைனலாக ரெட் அண்ட் ப்ளூவிலேயே செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போவுமே அந்த ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் மாண்டசரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட்டாலியில் இருக்கிற கன்சாகிரேட்டி மியூசியமில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது ரெட் அண்ட் ப்ளூவே தான் சூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த 2 கலர் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எந்த 2 கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் எல்லா ராட்ஸ்க்குமே யூஸ் பண்ணணும். 4 ராட் வந்து ஒரு செட் ஆஃப் கலர்ஸும் மிச்ச இருக்கிற 6 வந்து வேற 2 கலர்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் எல்லா ராட்ஸுமே அதே கலரில் தான் இருக்கணும். ஸோ மாண்டசரி நம்பர் ராட்ஸ் வச்சு எப்படி கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதோட பர்பஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி டிஐஒய் பண்ணுறதுனால ஏதாவது ட்ராபேக் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.